ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ். ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلونكم أيكم أحسن عملا صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஏன் தெரியுமா? உங்களை யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்பதை அவன் சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. லியபுலுவன்னக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அமல்களார் யார் நல்ல அமல்கள் செய்து சோதனையில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். இந்த உலகம் என்பது தாருல் இம்திஹான், சோதனை கூடம், பரீட்சையின் உலகம். மௌத்தும் ஹயாத்தும் மாறி மாறி இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் வரும். அப்படின்னா என்ன? மௌத்துக்கு கொண்டு முறாது கஷ்டங்கள், ஹயாத்துக்கு முன்னாது இல்லாது மகிழ்ச்சிகள். கஷ்டங்களும் மகிழ்ச்சிகளும் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனாக்கா மௌத்தும் ஹயாத்தும். மௌத்துங்கிறது நம்மளுடைய குடும்பத்தில் உண்டான நல்லவர்களை அல்லாஹ் தன் பக்கமாக அழைத்து கொள்வதை கொண்டு ஒரு சோதனை. ஹயாத் என்பது திடீரென்று நிறைய செல்வத்தை கொடுத்து இவன் என் பக்கம் திரும்புகின்றானா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி உண்டான அது ஒரு சோதனை. பணத்தை கொடுத்தும் சோதிப்பான், பணத்தை கொடுத்து அல்லாஹ் பணத்தை எடுத்தும் சோதிப்பான். நன்மையை செய்தும் சோதிப்பான், அல்லது தீமைகளை நமக்கு உண்டான மாவுளை ஏற்படுத்தியும் சோதிப்பான். இதனால் நம்ம வெற்றி பெறுறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். இன்றைக்கி நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன புலம்புறாங்க அப்படின்னு கேட்டாக்க, தொழுகை இல்லை, இபாதத்து இல்லை, நல்லவனாக இல்லை, காபிராக இருக்கிறேன், இவனுக்கெல்லாம் எல்லாம் நிறைய செல்வத்தை கொடுத்து அதெல்லாம் ஜாம் வச்சுருக்கிறானே, நமக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சோதனை சோதிக்கிறான் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேர்த்துடைய உள்ளத்தில் அது ஓடிக்கிட்டு இருக்குது. சிலர் நல்லாத்தான் இருக்கிறாங்க, குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள். அந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் என்று யாரும் யோசிக்கிறது இல்லை. சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்கப்பட்டு அப்படியே அல்லாஹ் சோதிக்கிறான். சிலருக்கு வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தியும் சோதிக்கிறான். சிலருக்கு உடல் ரீதியான கஷ்டங்களை ஏற்படுத்தியும் சோதிக்கிறான். இன்னும் சிலருக்கு ஜின்களை ஏவிவிட்டும் சோதிக்கிறான்.
ஜின்கள் தான் சைத்தான் தான் ஜின்கள், வேறு ஒன்றும் அங்கே இல்லை, வேறு முசீபத்தில் அங்கே கிடையாது. இவைகளை கொண்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, எல்லா சோதனைக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டை என்னன்னாக்க, என் பக்கம் இவன் அடியான் திரும்புகிறான்னான்னு பார்க்கறதுக்கு வேண்டித்தான். நம்ம என்ன செய்யறதில்ல, அல்லாஹ் பக்கம் திரும்புறதில்லை, மனிதன்ட்டு போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, அல்லாஹ் என்னத்தான் பார்த்தானா, நான் தானே அதை கிழிச்சு வாங்கினா, நான் என்ன அமல் செய்யலையா, நான் என்ன நல்ல காரியம் செய்யலையா, ஜக்காத்து கொடுக்கலையா, நான் என்ன செய்யலை, ஏன்டா அல்லாஹ் எனக்கு சோதிக்கிறா எப்படி அப்படின்ட்டு மனிதன்ட்டு புலம்புறான். இதே புலம்புல அல்லாஹ் பக்கம் திரும்பினாக்க வெற்றி கொடுத்துரும். அப்படி யாரும் திரும்புறதில்லை. அல்லாஹ் தான் முன்னாஜாத் செய்யணும். அல்லாட என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1/4 மணி நேரமாவது வந்து கேட்கணும், எல்லாம் எனக்கு எல்லாம் கொடுத்த அல்ஹம்துலில்லாஹ், இது கொடுத்த அல்ஹம்துலில்லாஹ், இப்படிலாம் கொடுத்த அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இன்னெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு துப்பக்கூடாதுலாம், நான் ஏதாவது கேட்கணும் தயாராக இல்லை. அவன் என்ன மனுஷன்தான், எனக்கு கொடுக்க கஷ்டம் வராதுன்னு உத்தரவாதம் இருக்குது, வரும். ஆனால் உன்னிடத்தில் மட்டும்தான் இதை நான் கேட்க வேண்டும், நீ தான் எனக்கு கொடுக்கணும். அல்லாஹ் கொடுக்கலன்னாக்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடிய ஒன்றை அவனுக்கு கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு செய்யனாக்கா அது யாரும் தடுக்க முடியாது. லா மானியா நீமா முழத்திய, அவனுக்கு கொடுக்க நாட்டினாக்கா அது யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் யார் தடுக்கிட்டாலும் யாரும் கொடுக்க முடியாது. இது அவங்க கையில் உள்ளது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்ம அல்லாஹ்வில் போராடணும். எங்கே போராடணும்? தஹஜ்ஜுதில் போராடணும். இன்றைக்கி தஹஜ்ஜுதுக்கு நம்ம எந்திரிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. நைட்டில் சீக்கிரம் படுக்கிறதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதவனையும் படுத்துடுவாங்க. மகரிபுக்கு இஷா மத்தியில் சாப்பிட்ருவாங்க, இஷா தொழுதவனே படுத்துடுவாங்க. ஏண்டாக்க இஷா தொழுதவனுக்கு பின்னாடி தான் மூளை நல்லா தெளிவாக இருக்கும். யாரையாவது குறை பேசணும், ஃபித்னா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா வரக்கூடிய நேரங்கள் அந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம படுத்துகிறோம்னு சொன்னாக்க என்ன செய்யலாம், எந்திரிச்சு அழகாக நிம்மதியாக தாச்சி தருவலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேற படுத்து பின்னேற வெஞ்சுக்குவார்கள். என்ன சொன்ன அல்லாஹ் குர்ஆனில் அஸ்ர பற்றி, யா அய்யுல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, இரபூரண்டு வணங்க, அல்லது கொஞ்ச நேரமாவது வணங்குங்க. அல்லது அல்லாஹ் வணங்கிட்டு கும்ப அந்திர், நல்லா தொழுதுட்டு அல்லாஹ் நல்ல மக்கள் எச்சி செய்யுங்க. நீ சரி தப்புப்பா. இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம நினைச்சது நடக்குன்னு ஆசைப்படுறோம், நடக்குமா? நடக்காது. அல்லாஹ் நாளினதே நடக்கும், நம்ம நாளில் நடக்காது. ஆமாம், தமிழோட பாட்டு கூட இருக்குது, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதும் இல்லைன்னு விட்டு. இப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடந்தது அல்லாஹ் எதுக்கு இருக்கா? ஆனால் சொன்ன நமக்கு அல்லாட்ட கேட்க வேண்டியது தான். ஆனால் அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்றுக்கணும், இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கணும். ஒருத்தர் என்ன செய்யறான், யா அல்லாஹ் எனக்கு 10 கோடி வேணும் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறான். ஆனால் அல்லாஹ் வந்து 500 ரூபா கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா கொடுக்குறோம், அவன் மனுஷன் இல்லை, மனுஷன் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் தான் கொடுப்பான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான். யார் வந்து மக்கள்கிட்ட புலம்பாமல் அல்லாஹ் மக்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றிவார்கள், அவர் நல்லவங்க. அவங்க நம்ம செய்கிறதில்லையாத, நான் நல்ல அமல் செய்கிறேன், தான் அமல் மீது நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் மனுஷன். நான் நல்ல அமல் செய்கிறேன், எனக்கு என்ன கவலை இல்லை. என்ன அமல் செஞ்சாலும், என்ன அல்லாஹ்வுக்கு நெருக்கம் வந்தாலும் சோதனைங்கிறது வந்தே தீரும். அல்லாஹ்வை நெருங்கத்தான் சோதனைகள் அதிகமாகும். உலகத்திலே பார்க்குறோம், எத்தனையோ பெரும் பதவி உள்ளவங்களுக்கு வரக்கூடிய சோதனை மாதிரி சாதாரண மக்களுக்கு வர்றதில்லை. ஒரு அமைச்சராக இருக்கான்னாக்கா அவன் சின்ன பொய்யை பேசினாலும் எல்லா பேப்பரையும் வந்துடுது, அமைச்சர் பொய் பேசிவிட்டான். இதே ஒரு சாதாரண மனிதன் பொய் பேசுகிறானாக்கா அவன் சும்மா உளறிக்கிட்டு இருக்கிறான், அதை கண்டுக்காதப்பா அப்படி தான் பேசுவாங்க. ஒரு சாதாரண குடிமகன் பேசக்கூடிய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் மதிப்பு கிடையாது. ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர், ஒரு ஹாஜியாக இருக்கிறாரு, ஊருக்கு தலைவராக இருக்கிறாரு, அவர் முன்னுக்கு பின் பேசினால் இவர் சரியில்லை என்ற உத்தரவு தீர்வு.
அதனால் நம்ம எதாக இருந்தாலும் அல்லாத படிக்கணும். மனுஷன் போய் பிரச்சனையுமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஆமாம், கஷ்டம் இருக்குதா அல்லாட சொல்லணும். சரி, ஒருத்தருக்கு அதிகமான கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியல, இப்போ என்ன செய்கிறது? வீட்டில் எல்லாம் உட்காந்து இஸ்திஃபார் ஓதுங்க, எல்லாம் உட்காந்து இஸ்திஃபார் செய்யுங்க. இப்போ குலிஸ்தஃபூர் இன்னும் கால கஃபாரா எல்லாம் குரான் சொல்கிறான். எல்லாம் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து இஸ்திஃபார் ஓதுங்க. 20 நேரத்தில் உட்காந்துங்க, அல்லாஹ் மன்னிக்க முடியும். அது மட்டும் இல்லை, மன்னிப்பு கேட்டால் என்ன கிடைக்குங்கிறது எல்லாம் சொல்கிறான். என்ன யுருசுல் அலிக்கும் எதிராரா, அல்லாஹ்வுடைய செல்வ மலையை, சந்தோஷ மலையை உங்கள் மீது பொழிய செய்வான். இந்தியதுக்கும் அம்மாலிவ வணின பொருளாதாரத்தை கொண்டும் குழந்தை பாக்கியத்தை கொண்டும் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், உனக்கு சக்தியை குறிப்பிங்கிறான், ஆன்மீக சக்தியை, அல்லது மனைவியோட உறவுக்குள்ள சக்தியை, அல்லது எது நேரமோ அதை கொடுப்பான். எப்போ இஸ்திஃபார் செஞ்சான். இப்படி இஸ்திஃபாருக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது. எப்போ நம்முடைய புலம்பல் அல்லாஹ் பக்கத்தில் இருக்கணும், மனுஷன்கிட்ட மனிதன்கிட்ட எதுவுமே காட்டி கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? வந்துட்ட அது கேட்குறான், உங்களுக்கு எப்படி பார்க்குதா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபிச்சு. இப்படி 4 பேர் சொன்னாக்கா அதே மாற்றத்தை உடையப்படுத்திடும். இந்த மனிதர்கள் சொல்லும்போது நன்மையை பற்றி சொல்லணும், தீமையை சொல்லக்கூடாது. அல்லாஹ் இடத்துல எல்லாமே ஒப்படைக்கணும். அதெல்லாம் இன்னும் நன்மையை கொடுத்தேன், இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த கஷ்டத்திக்கிறான் அல்லாஹ் கேளு, கொடுக்குறான் இல்லையா? நம்ம நாடுறது ஒன்றா இருக்குது, அல்லாஹ் கொடுக்குறது ஒன்றா இருக்குது. நம்ம ஒன்று நாடுறோம், அல்லாஹ் ஒன்றை கொடுக்குறான். கொடுப்பா இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுப்பா, அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க இல்லை. அவன் அரகம் ஒரு ஆய்மீன் நினச்சி கொடுப்பான். இல்லாத கசாயினு சமாபாத்தி வரல, வான பூமி அனைத்து கசாலும் அவனை கையில் இருக்குது. நம்ம கேட்கறதுல குறை செய்யக்கூடாது. கேட்கறதுல குறை செஞ்சோம்னு சொன்னால் நாளைக்கு கியாமத்தினால வெறுங்கி ஏற்றி போகணும். என்ன வேணுமோ அல்லாட்ட கேட்கணும். அல்லாஹ் இங்கே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இவன்ட்டு கொடுத்தால் ஈமான் இவனுக்கு பறி போயிடும். சாலபால் சொல்லக்கூடிய ஒரு சாபி இருந்தார், வளர்த்துறான், ஈமான் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் வந்தார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய செல்வம் வேணும், துஆ செய்யுங்க அப்படின்னாரு. சல்லல்லாஹு சொன்னாங்க, வேணாப்பா உனக்கு, அது உன்னுடைய அமைப்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க. இல்லை யார் சொல்லலாம், கொடுங்க. ரொம்ப கெஞ்சினார், வற்புறுத்தினார். ஆமாம், போராடி கேட்பாரு, பார்த்தாரு. சரிப்பா ஒரு ஆடு வாங்கப்பாருனாங்க. ஆடு வாங்கினார். துவா செஞ்சாங்க, சலாம் துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் இவருக்கு இது இனப்பெருக்கத்தை அதிகமாகி கொடுத்தான். அதே மாதிரி நிறையா ஆடு பந்திகள்லாம் வந்துச்சு. பெரிய ஆயிரக்கணக்கான ஆடுகள் வளர்க்க ஆரம்பித்தார். ஆட்டு பந்தம் வந்துச்சு, ஆமாம், மாட்டு பந்தம் வந்துச்சு, குன்ற பந்தம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. நல்ல செல்வம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பா இவருக்கு எல்லாம் செலவு கொடுத்துருக்கான், ஜகாத் வசூல் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க. அனுப்புகிறவர்கிட்ட கொஞ்சம் விளைஞ்சார். தன்னுடைய அந்த பண திமிரில் கேட்டு விட்டது யாருன்னு யோசிக்கலை. அவன் என்ன சொல்லிட்டான்னாக்க, நாளைக்கு கொண்டாந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இருக்குது கொடுக்கல, நாளைக்கு கொண்டு வந்து தர்றேன். சரதா சொன்னாங்க, நிம்மி போய் கேட்காதீங்கன்ற சொல்லலாம். கேட்காதுன்ட்டார். அது வரவே இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கத்தில் என்ன ஆகி போச்சுன்னாக்க, கரெக்டாக 5 வக்துக்கு தொழுகை வந்துட்டு இருந்தவர், எப்போ பார்த்தாலும் மஸ்ஜித் நபவியிலேயே படுத்து இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சு வியாபாரத்தில் முழுகினார். சரி, நம்ம வேணா தொழில் கட்ட போனால் போதும், தொழில் கட்ட வந்துட்டே இருந்தார். அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு, ஜமாத்து போனால் போதும் அப்படின்னு முடிச்சார். ஜமாத்து வந்துட்டே இருந்தார். அது பார்த்தாரு, ஏன் இல்லாது தொகோர் அசோஸ் சேர்த்து விடலாம், தொகோர் சேர்த்து விடுதாரு, மகர் சேர்த்து விடுதாரு. இப்போ கடைசியில் தொகோர் ஆசிரியர் மகர் பீசா எல்லாமே கடைசியில் துள்ளுவான்ட்டார். கடைசியில் போச்சு 5 நேரம் நத்தும் போயிடுச்சு. சார் ஜும்மா போனார் வந்தார், அதுவும் கட்டாகி போயிடுச்சு. இது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி அபூபக்கர் ஆட்சி ஆள வந்துச்சு. அப்போ நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போனோம், அல்லாஹ் ஆயுத இறக்கிட்டான், வாங்காதீங்கன்னு சொல்லிட்டான். அவன் அபூபக்கர் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வாங்காத உடனே நானும் வாங்க மாட்டேன்னு தடுத்துட்டாங்க. உமர்ல கட்சி கொண்டு வந்தார். அப்பையும் என்னது, ரசூலுல்லாஹ்வோ அபூபக்கரை வாங்கலை, அதை நான் முடியாதுட்டாங்க.
உஸ்மான் அழுத காலத்து கொண்டு வந்தார் மாமியான்ட்டாங்க. போய் அழுதாரு. கண்ணை தலையில் மண்ணை மாறி போட்டார். அதே நிலையில் முகத்தாயிட்டார். எப்போ ஜக்காத்து கொடுக்க மறுத்தாரோ அவர் காஃபிர் ஆகிட்டார். ஒரு நல்ல ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொருத்தம் இல்லைப்பான்னு சொல்லியும் கேட்கல. இந்த எப்படி போச்சு. ஏன்ட்டு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் இருந்தார். நல்லா ஏன்ட்ட பழகுவார், நாளை செய்வார். ஆமாம், தொழில் பாரு போதும் சுசி பேரில் பாரு செய்வார். ஆமாம், அது துவா செய்யுங்கட்டார். நான் துவா செஞ்சேன். கடைசி ஒரு மாட்டம் வந்துச்சு, கடை வச்சார். நல்லா ஜம்முன்னு வந்துட்டார். விளையாட்டு உள்ள போச்சு. சிலருக்கு வந்து கொடுத்தால் எல்லாம் போயிடும், சிலருக்கு கொடுத்தால் அதுக்கு அதிகமாகிடும். அல்லாஹ் சொல்ல இன்னும் அது ஐந்து சக்கரத்து அது அல்லாஹ் நன்றி செய்ப்பானிக்கு அதிகமாக தருங்கிறான். செய்யறதில்லையே, யாருமே நன்றி செய்யறதில்லையே, அல்லாஹ் கொடுத்தா செய்யறதில்லையே. அப்போ அல்லாஹ்வுடைய சோதனைங்கிறது இருக்கிறது. இது நம்ம ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், அது முயற்சி பண்ணுறோம், அது நடக்கலை. உடனே முயற்சி பண்ணி கிடைக்கலையே நீ ஆதங்க பண்ணி புலம்பி யார்கிட்ட அல்லாட்ட புலம்புறது இல்லை, மனிதன் போய் புலம்புறான். சார் நான் தான் முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒருத்தர் உதவி வைக்கிறாங்க, காசு கேட்டு ஒரு தரமாக்கிறான், ஒருத்தவங்க தரமாக்கிறான், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இதுக்கு யார் உதவி வைக்கிறாங்க. என் மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு அமைய மாட்டேங்குது. ஏன் அமைய மாட்டேங்குது? நம்ம அல்லாமக்க திரும்பலை. எந்த அளவுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கலாண்டாக்க, எனக்கு முன்னாடி அழுது புலம்பி என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, எல்லாமே நீ தான் அப்படி சொன்னாத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லா சொன்னான், அன்றைக்கே சொல்லி காமிச்சு உங்களுக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தில் வந்து எல்லாம் சொன்னால், தாவூதே நீ என்ன செஞ்ச? நீ ஆளுமை கூட இடைநாத்தான் இருந்த. அந்த பகுதியில் வந்து ஜாலூத்தின் அரசரையும் அவருடைய கூட்டத்தையும் அழிப்பதற்காக வேண்டி தாலூத்தின் அரசரை தளபதி ஆக்கி அல்லாஹ் அனுப்பி வச்சான். அந்த நேரம் பார்த்து இவங்கெல்லாம் போகிறாங்களே, நீ புறப்பட்டு வந்த பின்னா கூட வந்த நீ. அப்போ ஜாலூத் அரசர் அறிவு செஞ்சார். யார் வந்து தாலூத் அரசர்? ஜாலூத் எனக்கூடிய அநியாயக்கார அரசரை யார் கொலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பாதியும் கொடுத்து என்னுடைய மகளையும் அவருக்கு நிக்கா முடிச்சு தரேன்னு நினைச்சார், அறிவு செஞ்சார். இந்த செய்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா தெரியாதாலும் தெரியாது. ஆனால் தாங்க அவங்க போனாங்க. 3 கல் சுச்சா என்னையும் தூக்கி போன சுச்சா கல் எடுத்துருந்தாங்க. கல்லை எடுத்து வந்தோடனையும் அந்த கூட்டத்தில் சண்டை யுத்தம் நடக்கும்போது கல்லை விட்டு வேகமாக எரிஞ்சாங்க. நேராக ஜாலூத்துடைய தலையில் விழுந்து 1 கல் 2 கல் 3 விழுந்து ஒத்தாயிட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கத்தல தாவூது ஜாலூத்த. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் ஜாலூத்தை கொலை செய்தார்கள். இந்த கொலை யார் செய்தால் தெரிஞ்சு வச்சு, எல்லாம் தெரிஞ்சு வச்சு. உடனே அவரை கூப்பிட்டு என்னது என் ஆட்சியில் பாதை கொடுத்து ஆட்சிச்சுக்க அப்படின்னு கொடுத்தா. தன் மகளின் நிற்க மாதிரி கொடுத்துறான். யார்? தாலூத் அரசர். இப்போ என்னது, சாதாரண ஆட்டு மேய் கூட இடைனா இருந்த ஒருவரை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருவரை அல்லாஹ் அரசராக்கி என்னதான் அரச மகளையும் நிற்க முடிச்சு பெரிய செல்வாக்கு உண்டாக்கிட்டான். ஆனால் அவர் பழச மறக்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அரசாங்கப்படுறது உண்மை சால் மாட்டேன், யாரெல்லாம் நீ எனக்கு ஏதாவது வழியை உண்டாக்கி கொடு. அல்ல அழுதாங்க, புலம்புனாங்க. அல்ல கேட்டாங்க. அல்ல என்ன செய்ய அவளுக்கு கொடுத்தான். என்ன கொடுத்தான்? இரும்பை ஒரு பிணைஞ்சு கையால் உருக்கு சட்டை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன செய்வாங்க, இரும்பை வந்து கையில் பிணைஞ்சிடுவாங்க, பிணைஞ்சு அதை உருக்கு சட்டை செஞ்சு விற்பாங்க. சொல்கிறாங்க, அவங்க உருக்கு சட்டியை உண்டாக்கி அதை விற்று அந்த பழத்தை வச்சு குடும்ப வாழ்க்கை வந்துட்டாங்க. அரசாங்கம் சொல்லவே இல்லை. அவ்வளவு நீதமாக இருந்தாங்க. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒன்றுமே இல்லாத ஒருவர் அல்லாஹ்விடத்திலே போராடி கேட்டதன் காரணத்தினால அல்லாஹ் என்னாச்சு, அவருக்கு வந்து அரசு பதவியை கொடுத்தா, அரசின் மகள் நிக்கா பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் கூட பழசையும் மறக்கவில்லை. எப்படி இருந்தாலும் மறக்கலை, அதையும் நினச்சி தான் கொடுத்தான். அதாவது பனீஸ்ரா காலத்தில் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வழுக்கத்தலை, ஒருத்தன் ஊமையன், இன்னொருத்தன் வந்து கண்ணு தெரியாதவன். இந்த 3 பேருக்கும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு வசதி வாய்ப்பு கொடுத்துட்டு. அப்போ
அல்லாஹ் நம்பி சொன்னாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டான். சரி அம்மா கேட்டு எல்லாம் கொடுத்துட்டான். ஒருத்தரும் பெரிய பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க. ஆனதுக்கு பின்னாடி அல்லாஹ் தாலா மலக்குமார்களை அனுப்பி வச்சு சோதிக்கிறான். ஒவ்வொருத்தட்டையும் இருந்தது ஏதாவது கொடுங்க கேட்பான். அப்போ வழுக்கத்தலைன்ட்ட போய் கேட்கும் பொழுது, நீ வழுக்கத்தலையாக இருந்த, அல்லாஹ் உனக்கு தலையில் முடி வர வச்சு நல்லா பார்க்கலாங்கன்னா ஆம்பியாக்கின, நீ அல்லாண்ட கேட்ட நிலஸ் எழுத கொடுத்தா எனக்கு ஏதாவது கொடுக்கணுன்னாக்க ஓயா நான் அவனை கஷ்டப்பட்டு வளர்ந்து எல்லாம் செஞ்சு கேட்குறியா நீ தாண்டியா போ அப்படின்ட்டு அவளுக்கு தலைக்கிறான். அப்புறம் இன்னொருத்த யார் குருடேன், இன்னொருத்த ஊமையை கூப்பிட்டு சொல்லலாம், நீ என்ன பண்ணிக்கிற அதெல்லாம் தர முடியாது போன்ட்டான். இந்த கண்ணு தெரியாத என்ன சொன்னாக்க, நான் கண்ணு தெரியாத கபோதியாக இருந்தேன், எனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்தா இது இல்லாட்டால் நான் திருப்பி போனால் ஆயிரம் பயமாக இருக்குது, இந்த இவளை எடுத்துக்க அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்னதுக்கு பின்னாடி அந்த மனிதருக்கு மேலும் செல்வத்தை கொடுத்தான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுமா? இல்லைன்னு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் 3 நபர்களை வைத்து அல்லாஹ் சோதித்து பார்த்தா அல்லாஹ் கிடைச்சிட்டான். இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க, கோயில் மூவர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயில் மூவர்னுட்டு என்னதாங்க, அந்த ஊருக்கு வெளியே போயிருந்தாங்க, கடுமையான மழை வந்துச்சு, ஒரு குகைக்குள்ளே ஒழிஞ்சாங்க, பாலங்கள் முடிச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, 3 பேர் துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் நான் பல கஷ்டப்பட்டுருக்கேன், பல சிரமப்பட்டிருக்கிறேன், ஆனால் எந்த சிரமமாக இருந்தாலும் கூட முதலில் என்னுடைய தாயாரை கவனித்ததுக்கு பின்னாடி தான் மற்றவருடைய பிள்ளைகளையும் மனைவியும் கவனிப்பேன் அப்படி சொன்னான். அதனால் நான் ஒரு நாள் இப்படி செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். அப்போ என் மனைவி எங்களுடைய தாயார் தூக்கிட்டாங்க. என் மனைவி சொன்னேன், என் தாயாருக்கு கொடுக்காம நான் சாப்பிட்றதில்ல, உனக்கு தெரியும், அதனால் பிள்ளைகளை ஏதாவது சொல்லி ஹீலா பண்ணி தூங்க வச்சிரு, என்னுடைய தாயார் எழுந்திருக்க பின்னாடி சாப்பாடு கொடுத்த பின்னாடி சாப்பிட்லாம். அப்போ என்ன செய்யாரு, நான் 2 இருந்தேன், எப்படா முடியும் பார்த்து கடைசியில் டைட்டும் முடிக்கவே இல்லை, காலை வரை நின்றுட்டு இருந்தேன். காலையில் அம்மா இருந்துச்சு கேட்டாங்க, என்னடா மகனே நின்றுட்டே இருக்கியா, எப்போ நிற்கிறேன் எழுதுக்கிறியா, அல்லா இல்லை மானு அல்லா குத்தி குரு அல்லா அதலா குரான்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவுடைய பறக்கத்தினால் அது உண்மையாக இருந்தால், உனக்காசியை செய்ய வந்தால் இந்த மலையில் உள்ள குகையில் உள்ள அந்த கல்லை அகட்டி விடுன்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் கொஞ்சம் லேசாக கதவை திறந்து அந்த கல்லை அகட்டினா ஆனால் அதை வெளியே வர முடியாது. ஆமாம், இது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்களை சொல்லி அல்லாஹ் கேட்டாங்க. 2வது மனிதன் கேட்டான், சொன்னான், அவன் யார்தான், என்கிட்ட வேலைக்கார ஒருத்தர் இருந்தான், ஒரு நாள் கூலி கொடுக்கணும், அவன் கூலி வாங்க போயிட்டான், அது மாதிரி போயிட்டான், எனக்கு மனசு கவலையாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அவருக்கு கூலியில் சாப்பிட்டா என்ன, அவர் கூலியை தனியாக எடுத்து வச்சு இப்படியே தனியாக என்ன செய்கிறதுன்னு நான் என்ன, அவர் கூலியில் ஒரு ஆடை வாங்கி விட்டேன். அது ஆடு கொஞ்சம் வளர்ந்து 2 ஆச்சு 3 ஆச்சு, ஒரு பெரிய மந்தியம் ஆயிடுச்சு, நிறைய இருக்குது அவனுக்கு. அப்போ அவர் வரவே இல்லை, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பல வருஷம் பிள்ளை வர்றாரு, கேட்குறாரு, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னது உங்கள்கிட்ட ஒரு நாள் வேலை பார்த்தேன், அந்த வேலைக்குள்ளான காசு வாங்கவே இல்லை, இப்போ கொடு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த ஆட்டு மந்தம் போல் உனக்குரியதாப்பா, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, நீ அங்கே ஒரு நாள் கூலி வாங்கலை, அதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தேன்னா அதை அதுக்கு வேண்டிய ஆடு வாங்கி நான் விட்டுருந்தேன், ஆட்டு மந்தியாக போயிடுச்சு, எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை விளையாடுறீங்களா, சிப்பு கட்டுறீங்களா, உண்மையே இதுதான்ப்பா அதாங்க. அப்புறம் இவ்வளோ சொல்லப்பட்டு உண்மை நன்மையாக சார் எல்லா ஆட்டையும் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. யாரெல்லாம் இந்த காரியம் உனக்காவது செஞ்சேன், நான் நாணயமாக நடந்து கொண்டேன், இது உண்மையாக இருந்தால் இந்த கல்லை ஆட்டி விடு. கொஞ்சம் ஆகிடுச்சு, இன்னும் வர முடியாது. 3வதாக இன்னொரு மனிதர், யாரெல்லாம் என்னுடைய சொந்தத்தில் ஒரு பெண், அழகான பெண், பார்க்க அழகாக இருப்பாள், அவள் என்கிட்ட பணம் கேட்டாள், நான் தர முடியாது சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் கேட்டாள். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு பணம் தரதை பற்றி ஒன்றும் இல்லை, ஒரு நாள் என் கூட படுத்துருந்தால் பணம் தரேன்னு சொன்னேன். சரின்ற வழி இல்லாமல் நிர்பந்த சூழ்நிலைக்கு அவனும் சரி ஒப்புக்கொண்டான். ஒப்புக்கொண்டதுக்கு பின்னால் ஒரு நாள்
அவளுடைய அந்த கவட்டைக்கு மத்தியில் உட்காந்து தப்பான செயலால் போகும்பொழுது இத்தகுல்லான்னு கத்தப்பட்ட அந்த பிள்ளை தன்னாரியாமல் அல்லா பயந்து கொள்ள சொல்லலாம். ஒன்றே அப்படியே எழுந்துட்டேன். நான் எந்த தவறும் செய்யலை, அப்படியே வெளியே வந்துட்டேன். யாரெல்லாம் இந்த இத்தகுல்லா என்று சொன்ன வார்த்தையின் காரணமாக அங்கேருந்து நான் வெளிப்பட்டு விட்டேன். இது நல்ல காரியமாக இருந்தால் உனக்கு பொறுத்தவரை நான் நினைச்சாலும் செய்ய முடியும். இருந்தாலும் ஒன்றும் செய்யலை, யார் பக்கத்தில் இல்லை, வீடு பூட்டிக்கு உள்ளே இருக்கிறேன். ஆனால் இது இத்தகுல்லா என்ற வார்த்தை சொல்கிறதால, தக்குவாலிய வார்த்தை சொல்கிறதால அதை விட்டு எந்த செய்வேன்ட்டேன். அந்த பெண்ணுக்கு செஞ்சது உண்மையாக இருந்தால் இந்த கல்லை அகற்றிவிட்டு கேட்டாங்க. கல் அகண்டுச்சு. 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. இவர்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. இதுதாங்க மனிதன வாழ்க்கை. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நான் செய்த நல்ல காரியத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி புலம்பி அல்லாஹ்விடத்தை கேட்டால் சரி, அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால் சிரமங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஆனால் நாம் வாழ்க்கை செய்த நல்ல காரியத்தை கூறி அல்லாஹ்விடத்தை கேட்கணும். இதே முனாஜாத். எப்படி குகையில் மூவர் அல்லாஹ்விடம் முறையிட்டாங்களோ, முனாஜாத் பண்ணாங்களோ, அதே போல் நாமும் முறையிட்டால் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு. ஆனால் கஷ்டப்பட்டு முழுசாக தீர்ந்து நினச்சிடாதீங்க. மௌத்தா பண்ணது தீரும், அது வரைக்கும் கஷ்டம் இருந்துட்டு இருக்கும். என்ன கேட்கணுன்னாக்கா, யாரெல்லாம் இந்த கஷ்டத்தை இலசாக்கி விடு, கஷ்டத்தை என்னை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துரு. இந்த கஷ்டத்தின் மூலமாக என்னுடைய தொழிலுக்கோ, என்னுடைய இபாதத்துக்கோ, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கோ எந்த இடையில பிடிச்சிடாத அப்படின்னு கேட்டால் போதும். அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கலாங்களா? அல்லாஹ் நம்மளே கபல் செய்வானாக.